நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பொறுத்துக்க முடியலையே, பொறுத்துக்கவே முடியல பாபா. முகம்லாம் வாடி போயிருக்க பாருங்க. கடந்த 2 நாளா என்னோட வயிறு சரியே இல்லை பாபா. உங்களால தான் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நல்லா கணிக்க முடியுமே. நட்சத்திரங்களை ஆய்வு பண்றவராச்சே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. அந்த நட்சத்திரங்களை பார்த்து என்கிட்ட சொல்லுங்க, என்னோட இந்த இறப்பை பிரச்சனை எப்பதான் என்னை விட்டு போகும். அல்லாஹ் ஹுசூர், நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க. ஏன்னா இதுல நட்சத்திரங்களோட கோளாறு எதுவும் இல்லை. நீங்க ரொம்ப காலமா யாருக்குமே தண்டனையே கொடுக்கல இல்லையா? அதோட பலனை தான் அனுபவிக்கிறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. தண்டனையை அறிவிக்காத வர உங்க பிரச்சனை உங்களை விட்டு போகாது. இது அப்படியே நீடிச்சதுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஹுசூர். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாபா, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நான் யாருக்கு தான் தண்டனையை கொடுக்கறது? என்னோட மொத்த ராஜ்யத்துக்கும் என்னோட பழக்கம் என்ன நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கிறதுனால குற்றங்கள் மட்டும் இல்ல, மறைமுகமா என்ன ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. 2 நாளா ரொம்ப அவஸ்தைப்படுறேன் பாபா. ஒரு குற்றவாளியாவது கிடைச்சா இழுத்துட்டு வான்னு என் சிப்பாய் கிட்ட சொல்லியிருக்கேன். அவனும் இன்னும் வரல. ஹுசூர், ஹுசூர், இவன் பேரு காலித், உங்க சலவைக்காரன். இவன் ஒரு குற்றம் செஞ்சிருக்கான். குற்றம் செஞ்சிருக்கானா? சுப்ஹானல்லாஹ். இவன் என்ன குற்றம் செஞ்சிருக்கான்? ஹுசூர், இவன் உங்களுடைய ரத்தினப்பட்டு ஆடைய துவைச்சி எடுக்கும்போது அதனுடைய நிறத்தை தேய்ச்சி எடுத்துட்டான். இந்த குற்றத்தை பொறுத்துக்கவே முடியாது. ரொம்ப நன்றி காலித் மியா. உனக்கு மனசார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னால அந்த அதிசயத்தை எப்படி நிகழ்த்த முடிஞ்சதுன்னு இப்ப சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க ஹுசூர், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது காலித் மியா. அப்படியும் ஒருவேளை நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா என் வயிறு பிரச்சனை எப்படி குணமாகும்? உனக்கு தண்டனை கிடைச்சாகணும் பாபா. இந்த குற்றவாளிக்கு 10 சாட்டை அடி கொடுங்க. பாபா, ஒண்ணும் நடக்கல. 10 இல்ல, 50 சாட்டை அடி கொடுங்க. கொஞ்சம் இருங்க, 50 பத்தாது. இவனுக்கு 100 சாட்டை அடி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப வயிறு வலி குறைஞ்சிருக்கு பாபா. அவனை தலைகீழா தொங்க விட்டு சாட்டை அடி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கிறேன். இப்ப சந்தோஷத்துல நான் மிதக்கிறேன். அல்லாஹ். आदाब अरसे फकीर बाबा. आदाब. आदाब सुल्तान. அதுல என்ன இருக்கு? அதான் சுல்தான், நீங்க விஜயநகரத்துல இருந்து கொண்டு வர சொன்னீங்க இல்லையா பானை நிறைய அறிவு. சுப்ஹானல்லாஹ். பானையை விட பெரிய தர்பூசணி பானைக்குள்ள எப்படி இருக்கு? கொண்டு போய் பாபா ஃபக்கீர் கிட்ட அதை காட்டு. பன்னே கானுக்கும் காட்டு, மொத்த தர்பாருக்கும் காட்டு. என்ன இது ஹுசூர், நீங்க விஜயநகரத்துல இருந்து பானை நிறைய அறிவை கொண்டு வர சொன்னீங்க, ஆனா அவங்க தர்பூசணியை அனுப்பி இருக்காங்க. இது நம்மள அவமானப்படுத்துற செயல் ஹுசூர். இல்ல பன்னே கான், உனக்கு புரிய மாட்டேங்குது.
அது அறிவுதான். அது மட்டும் இல்ல, அது ஒரு அதிசயம், புத்திசாலித்தனத்தோட உச்சம். என்ன சொல்றீங்க ஹுசூர்? உன் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு பனேகான். பானை அளவு இருக்கிற தர்பூசணிய அந்த பானைக்குள்ள எப்படி போட்டிருப்பாங்க? நீங்க சொன்னது சரிதான் ஹுசூர். ஹுசூர், அவங்க இதோட சேர்த்து ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்காங்க. சுல்தான், உங்க முன்னாடி இப்போ பானை நிறைய அறிவு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா பானையை உடைக்காம எடுக்கணும். ஒருவேளை பானை உடைஞ்சதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட அறிவு சரியா வேலை செய்யல. ஹுசூர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? களிமண்ணுக்கு பதிலா பாறாங்கல் அப்படின்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அந்த பாறாங்கல்ல வேகமா என் மேல எரிஞ்சிருக்காரு. அவமானம். இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு புத்திசாலித்தனமா இந்த காரியத்தை பண்ண புத்திசாலி யாரா இருக்கும்? எப்படி அந்த பானைக்குள்ள அதே அளவு இருக்கிற தர்பூசணிய வைக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நம்பவும் முடியல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த தர்பூசணிய எப்படி இந்த பானையில வச்ச? அதுவும் பானைய உடைக்காமலே. இதுக்குள்ள தர்பூசணி எப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமா? மகாராஜா, இது ரொம்பவே சுலபம். இது ஒன்றும் அசாத்தியமான காரியம் இல்ல. சொல்ல போனா அந்த தர்பூசணிய பானைக்குள்ள நான் எடுத்து வைக்கல, வளர வச்சிருக்கேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் இப்ப இன்னும் அதிகமா குழம்பி போயிட்டேன். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். நம்முடைய அறிவை சரியான முறையில நாம பயன்படுத்தணும்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம்னு நிரூபிச்சிட்டேன். உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்ல ராமகிருஷ்ணா. மகிழ்ச்சி. நன்றி மகாராஜா. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய தர்பார்ல ஒரு பண்டிதர் இருக்காரு. அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா அந்த பண்டிதர் தான் இந்த அறிவு நிறைஞ்ச பானையை தயார் செஞ்சு கொடுத்து அனுப்பினாரு. ஹுசூர், இந்த பானையை உடைக்காம தர்பூசணி எடுக்கிறது சாத்தியமே இல்லை. பொறுத்துக்கவே முடியல. என்ன அவங்க முட்டாள் ஆக்கிட்டாங்க. இது யார் பண்ண வேலையா இருந்தாலும் நான் அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கொடுத்தே தீர்வேன். பனேகான், விஜயநகரத்துக்கு ஒரு தகவல் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. உத்தரவு ஹுசூர். இந்த அவமானத்துக்கு நான் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வேன். மகாராஜா, இன்னையோட 3 நாள் ஆயிடுச்சு. சுல்தான் கிட்ட இருந்து இன்னும் எந்த பதிலும் வரல. நீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே. சுல்தானுக்கு அவருக்கு தேவையான பதில் போய் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த தர்பூசணி பழத்தை பானையை உடைக்காம எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருப்பாரு. நிச்சயமா தகவல் வரும். ஆனா அவருடைய பதில் என்னவா இருக்குன்னு தான் நாம இப்ப யோசிக்கணும். என்ன செய்தி அனுப்புறாருன்னு பாப்போம்.
மகாராஜா, சுல்தானோட தூதுவர் உங்களை சந்திக்க இங்க அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அனுமதி உண்டு. உத்தரவு மகாராஜா. சலாம். நீங்க அனுப்புன பானை நிறைஞ்ச அறிவை எங்க சுல்தான் ஏத்துக்கிட்டாரு. அதோட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சுல்தான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதோட இந்த தங்கப்பானையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. பரவாயில்லையே ராமா, சுல்தான் சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்போ உன்னை மத்த நாட்டுல இருக்கிறவங்களும் பாராட்டுறாங்க பாத்தியா? அமைதியாரு. உங்க சுல்தானுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் மந்திரியாரே. சரி மகாராஜா. மந்திரியாரே, சுல்தான் அனுப்பி இருக்கிற அந்த கடிதத்தை படிங்க. சுல்தான் சம்சுதீன் ஜஃபரான நான் விஜயநகர மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு சலாம் சொல்லிக்கிறேன். நீங்க அனுப்பி வச்ச பானை நிறைஞ்ச அறிவை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்ச பண்டிதருக்கு நான் தண்டனையை கொடுத்தே தீரணும். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு காத்துல மிதந்திய பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்போ நடக்க போறத பாரு. இன்னொரு கண்டமா? மேல படிங்க மந்திரியாரே. சரி மகாராஜா. எனக்கு பெருசா கோபம் வந்ததுனால அவருக்கு நான் தண்டனையும் பெருசா தான் கொடுக்க போறேன். மந்திரியாரே, தண்டனை எழுதியிருக்காரு, நீங்க சிரிக்கிறீங்க. மன்னியுங்க மகாராஜா, நான் ஒன்னும் சிரிக்கல. இப்படி சிரிச்சது சுல்தான் தான். அதாவது கடிதத்துல சுல்தான் இப்படி சிரிக்கிறாருன்னு எழுதி இருக்கு. நீங்க கடிதத்தை மேல படிங்க. அதுக்கான தண்டனையா அரசு மரியாதையோட எங்க தர்பாருக்கு அவரை வரவேற்கிறோம். அவரோட அறிவை நாங்க பாராட்டியே தீரணும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு மகா மேதாவிய பண்டிதர் தாத்தாச்சாரியருக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த போறோம். கலை நிகழ்ச்சி? எல்லா மக்களும் பாராட்டு மாலைங்கிற தண்டனையை கொடுக்க தயாரா இருக்காங்க. அவருக்கு விருந்து கொடுக்க இந்த உலகத்திலே சிறந்த சமையலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் அவருக்காகவே பல்வேறு பொழுதுபோக்கு விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவரை எங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சமாதான விஷயங்களை முடிவு பண்ண போறோம். அதுக்கப்புறமா அவரை முழு ராஜ மரியாதையோட திருப்பி அனுப்புறோம். அப்பதான் எங்களுக்கு பெருமை சேரும். பண்டிதர் தாத்தாச்சாரியாரு எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு எங்க ராஜ்யத்துக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அவர் தானே இந்த பானை நிறைஞ்ச அறிவை அனுப்புனது. பாத்தியாமணி, இத்தனை நாளா மத்தவங்க பணத்தை தான் இந்த கிழமை கொள்ளையடிச்சான். இப்ப மத்தவங்க பண்ண நல்லதுக்கான பலனை இந்த கிழமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவருக்கு அந்த பரிசு அனுப்பினது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே? நீங்க சொல்றது உண்மைதான் மந்திரியாரே. உண்மையான உழைப்புக்கு தான் ஊதியம் கிடைக்கணும், இல்லனா அது பெரிய தப்பாயிடும். இந்த காரியத்தை பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் பண்ணான், இல்லையா குருவே? மகாராஜா, ஆமா மகாராஜா, கண்டிப்பா மகாராஜா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நியாயமானது தான். ஆனா சுல்தான் எனக்கு தானே அழைப்பு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நட்புறவை மேம்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த பெரிய மனுஷன் இருக்கிறது அவசியம் தானே. சுல்தானோட தர்பாருக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நம்ம குரு தாத்தாச்சாரியாரும் சேர்ந்து போவாரு. அங்க போய் அந்த பானையில தர்பூசணியை வச்சது யாருன்னு தெளிவுபடுத்துங்க. அந்த பரிசுக்கெல்லாம் தகுதியானவன் பண்டிதன் ராமகிருஷ்ணன். தங்கத்தால செஞ்ச இந்த பானையையும் கூட பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்டேயே கொடுத்துருங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கு ஒரு சிறு வேண்டுகோள். நான் அந்த சுல்தானோட அரண்மனையில காலெடுத்து வைக்கும்போது என் கூட இந்த கனிமணியும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மகாராஜா. நிச்சயமா குருதேவா, நீங்க கூட்டிட்டு போகலாம். அங்க அழகான பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க. சொல்லி விடாத. மந்திரியாரே, பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. குருதேவரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுல்தானோட ராஜ்யத்துக்கு போய் சேரணும். உத்தரவு மகாராஜா. உங்களோட உத்தரவை நாங்க பரிபூர்ணமா நிறைவேற்றுவோம். இன்னொரு விஷயம் மந்திரியாரே, பண்டிதன்
ரெண்டுத்தையுமே மொத்த ராஜ்யத்திலையும் ஊர்வலமா எடுத்துட்டு போங்க. அப்பதான் நம்ம விஜயநகர ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருக்குமே பண்டிதன் ராமகிருஷ்ணன் எவ்வளவு புத்திசாலிங்கிறது தெரிய வரும். அட கடவுளே, என்ன வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம்? ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. அறிவு நிறைஞ்ச பானையை எடுத்துக்கங்க. அமைதி அமைதி, எல்லாருக்கும் கிடைக்கும். ஐயோ, குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க இன்னொரு குடும்பம் திங்கு திங்கு நாடுது. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு சோம்பேறியான அறிவு உங்களுக்கு கிடைக்காது. இது யார் பேச்சையும் கேட்காது, எதுவும் செய்யாது. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சீக்கிரம் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ஏன் இப்படி வளர்ற? தப்பு நடந்து போச்சு. நீங்க சொல்றது மட்டும் நான் சொல்லணுமா? ஏன்பா இப்படி தள்ளிக்கிட்டே இருக்க? நீயும் அந்த பானை வாங்க வந்திருந்தா கொஞ்ச நேரம் காத்து இருந்துதான் ஆகணும். எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. இது ஒரு அசாதாரணமான மூளை. மரணத்தோட விளிம்புல இருந்து தப்பிச்சு வந்திருக்கு. இத யானையோட காலாலையும் நசுக்க முடியாது. இத அரசு காவலர்களால கூட சிறைப்பிடிக்க முடியல. இதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க. இது காத்து மாதிரி பரவி மூளைக்குள்ளேயே நுழையும். நம்மளால இத கட்டுப்படுத்தவே முடியாது. எடுத்துக்கங்க. இந்த சாதுரியமான அறிவு நிறைஞ்ச பானையை எடுத்துக்கங்க. அடியே, உனக்கு இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னோட அறிவையும் என்னுடைய பொருட்களையும் எதுக்காக ஏலம் விடுற? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நாங்க உங்க அறிவை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்க பாக்குறோங்க. என்ன லாபம்? என்ன லாபம்? நான் சொல்லல, அம்மா தான் சொல்றாங்க. உங்களை மாதிரி அறிவு எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அந்த அறிவு நிறைஞ்ச பானை 2 வேணும். இத புடிங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. மெதுவா தரோம். எனக்கு 4. கொடுங்க கொடுங்க கொடுங்க. அது 2 முன்னாடி இருக்கிற பானை தான் எனக்கு. முதல்ல அது கொடுங்க எனக்கு. சாரதா, போதும் போதும், நிறுத்தி. எல்லாத்தையும் மூட்டை கட்டு. நான் அவசரமா வெளியூர் போகணும். எனக்கு தள்ளிக்கோட் சுல்தான் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. கண்டிப்பா போயாகணும். எப்போ எங்க? இப்பதானே அந்த ஊர் பேரை சொன்னேன். சீக்கிரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்து சேரு. ஆச்சாரியார் கூட விடியற் காலையில நான் கிளம்பணும். டே பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீதானே அன்னைக்கு என் முகத்துல கரிய பூசுன. அத நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இன்னில இருந்து உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. பதறாதீங்க, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உள்ள போங்க. போங்க. சரி சரி, சீக்கிரம். திடீர்னு எனக்கு ஏன் இப்படி விசித்திரமா தோணுது? என்ன சொல்றது கண்ணி? பல்லக்கு தூக்குறவன் என்னடனா அந்த பல்லக்கையே விட்டுட்டு ஓடி போயிட்டான். நம்ம தீனி பண்டார கிழவ வேற சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கிறதுனால எவனும் பல்லக்கு தூக்குறதுக்கு வரவே மாட்டேங்கிறான். இந்த கிழவ தின்னுட்டு இந்த கிணறு இருந்தா தூக்குறதுக்கு யார் வருவா? அதான் எல்லாம் ஓடிடுறாங்க. இந்த கிழவனை தூக்குறன்னு மூச்சு பிடிச்சு செத்து போயிட்டா யார் அவங்களுக்கு பதில் சொல்றது? இப்ப என்னடா பண்றது மணி? குருஜியோட பாரமான பல்லக்க நம்ம 2 பேரால மட்டும் தூக்க முடியாது. நம்ம குருஜி பேரை கேட்டாலே போதும் மணி. இந்த ஊர்ல ஒருத்தன் கூட அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறா. துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுறானுங்க. இந்த கிழவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு யாருக்குமே பிடிக்கலன்னா நாம என்னடா செய்ய முடியும்? என் மனசுலயும் அதே கேள்விதான் ஓடுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதே. வணக்கம். எனக்கு வேலை எதுவும் இல்ல. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடுறேன். நீங்க எனக்கு ஏதாவது வேலை தருவீங்களா? இவனுக்கு வேலை தேவைப்படுதுன்னா நம்ம தடியனை தூக்க நமக்கு ஒரு அடிமை தேவைப்படுறான். அமைக்கிடலாமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? குருஜிக்கு நாம சேவை செய்யலாம், நமக்கு சேவை செய்ய இவனை வச்சுக்கலாம். எப்படி இருக்கு என்னோட யோசனை? சரிப்பா தம்பி, நாளையில இருந்து நீ இங்க வேலைக்கு வரலாம். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. நீங்க குரு. இருக்கட்டும். நல்லாரு நல்லாரு நல்லாரு. நீ நல்லா வருவ தம்பி. கிளம்பு கிளம்பு, நாளைக்கு வா. நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். பாத்துக்கிட்டே இரு ராமகிருஷ்ணா. உன்னை நான் நெருங்கி வந்துகிட்டே இருக்கேன். இனி என் பார்வை எல்லாம் உன் மேல மட்டும்தான். சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே என்னை அவமானப்படுத்தினதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன். சுல்தான் சம்சுதீன் ஜஃபர் கானுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அங்க போன உடனே இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க மகாராஜா, நிச்சயமாக.
இந்த ராஜமுத்திரையிடப்பட்ட அரசாங்க கடிதம் நீங்க யாருங்கிறத அடையாளம் காட்டும். மந்திரியாரே, மறக்காம இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். 4 தங்க வளையல்கள், முறுக்கு வடிவம், 10 காஞ்சிபுர சேலைகள், தங்க கொலுசுமா, நெத்திச்சுட்டி, மூக்குத்தி, கம்மலும் கூட, அதோட குங்கும டப்பாவும். இப்படிக்கு மகாராணி சின்னாதேவி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது எல்லாத்தையும் கூட நிச்சயமா வாங்கிட்டு வந்துரு. இது அரசாங்க கடிதம் இல்ல, சின்னாதேவியோட உத்தரவு. சரிங்க மகாராஜா, கண்டிப்பா. அதுவும் இல்லாம இந்த உத்தரவு அரசாங்க உத்தரவை விட மகத்தானதாச்சே. இப்ப போய் அரசாங்க கடிதத்தை எடுத்துட்டு வா, சீக்கிரம். மந்திரியாரே, இப்ப நீங்க இந்த அரசாங்க கடிதத்தை படிங்க. மகாராணி சின்னாதேவி எதை கேட்டிருந்தாலும் அதை எனக்கும் கொண்டு வாங்க. ஆனா அவங்க கேட்டதை விட 2 மடங்கா கொண்டு வரணும். கூடவே ஒரு குறிப்பும் இருக்கு, அதையும் கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. இப்படிக்கு மகாராணி திருமலாம்பா. இது என்ன விளையாட்டு? மன்னிச்சிடுங்க மகாராஜா, மகாராணிகளோட உத்தரவு என்னன்னா இந்த 2 கடிதங்களை உங்களுக்கு தர சொன்னாங்க. என்ன பண்றது மகாராஜா, வேற வழி தெரியல. அந்த அரசாங்க கடிதம் எங்க? நான் உங்ககிட்ட கொடுத்தனே அந்த கடிதம் எங்க? அதை கொண்டு வா. இத படிக்க வேண்டிய அவசியம் இல்ல மந்திரியாரு. இத நானே என் கையால எழுதியிருக்கேன். இதுல என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க 2 பேரும் விஜயநகர ராஜ்யத்தோட அரசவையில மரியாதைக்குரியவங்கன்னு எழுதியிருக்கு. உங்க 2 பேரையும் அதே மரியாதையோட நடத்தும்படி சொல்லியிருக்கேன். அங்க உங்க வேலை முடிஞ்சதும் உங்க 2 பேரையும் பாதுகாப்பா திருப்பி அனுப்ப சொல்லியிருக்கேன். பண்டித ராமகிருஷ்ணா, நாளைக்கு காலையில நீ என் வீட்டுக்கு வந்தாகணும். நாம அங்க இருந்து தான் சுல்தான் சம்ஷுதீன் ஜஃபரோட ராஜ்யத்துக்கு கிளம்ப போறோம், சரியா? நிச்சயம் குருதேவா. உங்க பயணம் நல்லபடியா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் நல்லபடியா திரும்பி வரணும். நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. அரசாங்க கடிதம். என்ன தூசி? ஏய் முட்டாள், என்ன திமிரா? எங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது. இது என்னுடைய இடம். ஒழுங்கா போய் அங்க போய் நில்லு. இந்த இடத்துல நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன? சரிங்க குரு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே தப்பு நடக்காது. நீங்களும் மன்னிச்சிருங்க. மணி கொஞ்சம் விளையாடு. இருக்கட்டும். எங்க குருஜியோட உடம்ப நீ தைரியமா தூக்குறனா உன் இடுப்பெலும்பு 2-3 தடவையாவது உடையும். அதுக்கப்புறம் தான் நீ சரியா தூக்க கத்துக்குவ. இப்போதைக்கு நாங்க சொல்றது அப்படியே கேளு. சரி, அப்படியே நிக்காம வேலையை பாரு. அதை எடுத்து நல்லா தொடச்சு விடு தம்பி. சரி குருஜி. ஏன்னா இது நம்ம குருஜியோட பல்லக்கு இல்ல. சுவாமி, என்ன இது? வாழ்க்கை மொத்தத்துக்கும் சேர்த்து இன்னைக்கே ஆரத்தி எடுக்க போறியா? சுவாமி, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அதையும் செய்வேன். சிவ 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 சிவா, இவகிட்ட விளையாட்டுக்கு பேசினா கூட அபசகுணமா ஆயிடுது. ஐயோ, போதும் நிறுத்து. நேத்து ராத்திரி முழுக்க என்ன கொஞ்ச நேரம் கூட தூங்கவே விடல. உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆரத்தி மேல ஆரத்தியா எடுத்துக்கிட்டே இருந்த. எனக்கு தலையே சுத்துதும்மா. சுவாமி, நீங்க நம்ம வீட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லாம நான் இங்க எப்படி தனியா இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. அழாத. அட கடவுளே, இவ்வளவு நான் என்ன பண்றது? கொடுமையா இருக்க. வணக்கம் குருஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருதேவா. யார் நீ? குருஜி, இவன் உங்களுடைய புது சேவக. ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க தான் இவனை நியமிச்சிருக்கோம். குருஜி, நேத்து கூட பேசிக்கிட்டு இருந்தமே ஒருத்தனை பத்தி, அது இவனை பத்தி தான். சரி இருக்கட்டும். உனக்கு கொடுக்கிற வேலையை பயபக்தியோட செய்யணும். இல்லன்னா அரைஞ்சு வேலையை வாங்குவேன். நீங்க இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க. அரையிறது எப்படின்னு உங்களை பார்த்து நாங்க நல்லாவே கத்துக்கிட்டோம். குறிப்பா நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். இவனை நாங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுக்கிறோம். நாங்க சொல்ற வேலையை இந்த தம்பி சரியா செய்வாரு. செய்வே இல்ல? கண்டிப்பா குருஜி, ஏன்னா நீங்க தான் என்னோட எஜமா. கேட்டீங்கல்ல அவன் சொன்னத? பாருங்க. ஆமா, இந்த ராமகிருஷ்ணனை எங்க ஆளைய காணோம். நானும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கோபத்தை ரொம்ப சோதிக்கிற. ஆமா, நீ எங்கடா இருக்க ராமா?
அம்மா சாரதா, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வாங்க, நான் கிளம்பி ஆகணும். தயிரும் சக்கரையும் சாப்பிட்டுட்டு போன 1 மணி நேரமா இங்கேயே நிக்க வச்சிருக்கீங்களே. கோவப்படாதீங்க, இன்னொரு 2 நிமிஷம் காத்துருங்க, நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோம். அப்ப நீங்க வரதுக்கு இன்னும் தாமதமாகுமா? தயிருக்காக இப்பதான் பாலை உரப்பூத்தி இருக்கீங்களா? கொண்டு வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்தை கடத்திட்டீங்களே. சீக்கிரம் வாங்க, தாமதமாகிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? ரொம்பதான் கோவப்படுறீங்க. சுல்தான் அழைப்பு கொடுத்துட்டாருன்னா இல்ல உங்களுக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் கொடுப்பாங்கண்ணா, இல்ல ராஜ நர்த்தகிகளை பார்த்து ரசிக்க போறீங்களா என்ன? ஐயோ அம்மா, என்னம்மா? அத நான் தான் கேட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். இல்லன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போவீங்கல்ல? நான் அந்த ராஜ்யத்துக்கு அரசு கடமையா போறேன். பெண்களோட அழகு பார்த்து மயங்க இல்ல. அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு மட்டும்தான் அங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க, மொத்த குடும்பத்துக்கும் இல்ல. சரி சீக்கிரம் ஆகட்டும், எனக்கு நேரம் ஆகுது. அம்மா, அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அங்க அழகழகா பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க. அங்க இவரு என்ன லீலையெல்லாம் காட்ட போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் செலிதா எல்லாம் சொல்ற. பயமுடுறா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா சுப்புலட்சுமி தேவி. ஐயோ, என் பேரு சுப்புலட்சுமி இல்ல சுப்பலட்சுமி. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? சரிங்க தாயே, சுப்புலட்சுமி தாயே, என்னை மன்னித்து விடவும். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாதீங்க. என் மனைவி ஏற்கனவே இங்க எரிமலையா குமுறிக்கிட்டு இருக்கா, வெடிச்சு செதறிடுவா. அததான் நானும் சொல்ல வந்தேன். ஊருக்குள்ள நெருப்பு கொந்தளிச்சிட்டு இருக்கு. சாரதா, நான் வர வழியில அங்க இருந்து நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன், சரியா? அப்ப எனக்கு உனக்கும் தான்டா. அடாடா அம்மா, உனக்கும் தாமா வாங்கிட்டு வருவேன். 3 பேருக்கும் நல்ல பொருட்களா வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இப்ப என்ன போக விடுங்களேன். அட, எங்க காணாம போயிட்டாங்க? எடுத்துக்கங்க. என்னது இது? பொருட்களோட பட்டியல். நான் இதுல கொஞ்சம் தான் எழுதிருக்கேன். இது மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க பட்டியல? இது என்னோட பட்டியல். இதுவும் சில்லது. அம்மா, நீயும் பட்டியல் வச்சிருக்கல? ஓஹோ, அதுவும் சிறுசாவா? சரி, பாத்தியா? இது சிறுசு. தாய்க்குளமே, நான் ஒன்னும் திருவிழாவுக்கு போல அரசு வேலையா தான் போறேன், தெரியுமா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்காகவே அரசு ஊதியத்தை ஏத்தி கொடுக்க சொல்லி கேட்கணும் போல இருக்கு. கூடு கூடு. பாத்தியா ராமா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை விட ரொம்ப அறிவாளியானவங்க. ஏற்கனவே அவங்க உங்க பட்டியலை தயார் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீ ஊருக்கு திரும்பி வரும்போது நீ வெறும் கையோடு வரக்கூடாது ராமா. அவங்க கேட்டதை நீ கொண்டு வந்தே ஆகணும். ஆமா பட்டு, கடமைக்காக வீட்டு வாசலை கூட தாண்டல, கூடுதல் கடமையை என் தலையில சுமத்திட்டாங்க. என் குடும்பமா இப்படி எல்லாம் இருக்கணும்? இதத்தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. புலம்பலால என்ன பயன்? கிளம்புவோம் வா. நேரத்தை கடைபிடிக்க தெரியாதவனுக்கு கண்டிப்பா கெட்ட நேரம் ஆரம்பமாயிடும். குருஜி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நேரத்தோட வேகமா கடந்து போறவன். அதனால உங்க நேரத்தை கெட்ட நேரமா மாத்திடுறேன். மணி, குருஜி கூப்பிடுறாரு போ. சன்மானம் ஏதாவது தரீங்களா குருஜி? வந்துட்டா போச்சு. தந்துட்டாரு. அறிவு கெட்டவன, கொஞ்ச நேரம் கூட உன் வாய் சும்மாவே இருக்காதா? போய் உன் வேலையை பாரு. ஆகட்டும் குருஜி. வணக்கம் குருதேவா. வணக்கம். வந்துட்டியா பண்டித ராமகிருஷ்ணா? இப்படித்தான் தாமதமா வர்றதா? என்ன மாதிரி ஒரு மகா ஞானியான ராஜகுருவியே காக்க வச்சிட்டியே. என்னோட விலை மதிக்க முடியாத நேரத்தை நீ வீணாக்கிட்ட. தயவு செஞ்சு மன்னிக்கணும் ஆச்சாரியாரே. என் வீட்டாளுங்க தயிரும் சக்கரையும் ஊட்டி விடுறேன்னு ஒரு கூத்தடிச்சு தாமதம் பண்ணிட்டாங்க. இருக்கிற அதிபுத்திசாலித்தனம் பத்தாதுன்னு இது வேறயா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சரி, நாம இப்பவாது கிளம்புவோமா? ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கே. சரி சரி, உனக்காக குதிரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல போய் ஏறி உட்காரு போ. நான் பல்லக்குல வரேன். இந்த கழுதைங்க தான் அந்த பல்லக்க சுமக்க போறாங்க. உத்தரவு ஆச்சாரியாரே. ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும், இப்பவே புறப்பட்டாகணும். தாமதமா போனா என்ன ஆகும் தெரியும்ல? சரி சரி, கிளம்பு. சரிங்க, நீங்க போங்க. ராமகிருஷ்ணா, கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆனா உன்னால திரும்பி வர முடியாதே. கடைசியா இந்த ஊரை ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பு. சுவாமி, மறுபடியும் வந்துட்டாளா? சுவாமி, நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி ஆர்த்தி எடுக்கிறேன் சுவாமி. இத பாருமா, நான் பக்கத்து ராஜ்யத்துக்கு தான் போறேன், ஒரேடியா சொர்க்கத்துக்கு போகல. சிவ 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 சிவா, அபசகுணமா பேசாதீங்க.
அபசகுணம் ஆயிடுச்சு சுவாமி, பெரிய அபசகுணம் ஆயிடுச்சு. நீங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உடனே பயணத்தை ரத்து பண்ணுங்க. இவ்வளவு வேகமா ஆரத்தி தட்ட சுத்தணும்னா விளக்கு அணையாம வேற என்ன ஆகும்? நீ சுத்துறத பார்த்தா ஆரத்தி எடுக்கிற மாதிரி இல்ல, மாவாட்டுற மாதிரி இருக்கு. குருமாதா கவலைப்படாதீங்க, ஆரத்தியை விட்டு தள்ளுங்க. இவருக்கு திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பாருங்க. சரியா சொன்னீங்க, ரொம்ப நல்ல யோசனை. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, தோல் வலிக்குது. ஆமா, உங்க எதிரி மண்ணோட மண்ணா போயிடணும். போலாம். என்ன பண்டித ராமகிருஷ்ணா, பாட்டியா? என் கூட வரும்போது கிடைக்கிற லாபத்தை பாத்தியா? இது எவ்வளவு ஒரு சுகமான அனுபவம் இல்ல? உங்களுக்கு தாராள மனசுதான், இல்லனா எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? குருதேவா, அரசர் கொடுத்த அடையாள பத்திரத்தை பத்திரமா தானே வச்சிருக்கீங்க? பத்திரமா தான் இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம், அதனால பாதுகாப்பா இருக்கணும். அதை நான் என் பையோட அடிபாகத்துல வச்சிருக்கேன். நானே நேரடியா என் கையாலேயே அடையாள பத்திரத்தை சுல்தான் கிட்ட கொடுக்க போறேன். நல்லது நல்லது. கிடைச்சிடுச்சு. இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல ஒழிச்சு கட்டுறதுக்கு வழி கிடைச்சிடுச்சு. அந்த பத்திரம் மட்டும் என் கையில கிடைச்சா போதும். பாத்து என்ன பண்றீங்க? என்ன கீழே போட்டுற போறீங்கடா முட்டாளுங்களா? குருஜி, இவனாலதான் நாங்க கட்டுப்பாட்டை இழக்கிறோம். நெளிஞ்சு வளைஞ்சு நடந்து வர பாருங்க. அவனை வேலைக்கு சேர்த்தீங்கல்ல, உங்களை சொல்லணும்டா. இப்படி அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நான் அட்டிக்கிட்டே இருக்கீங்களே. அடே ஒழுங்கா புடிடா. பாத்துடா, தள்ளி விட்டுறாதீங்க. குருதேவ கீழே விழுந்துட்டாரு, கீழே விழுந்துட்டாரு. மன்னிச்சிருங்க குருதேவா. சிவ 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 சிவா. ஆச்சாரியாரே ஆச்சாரியாரே, ஒண்ணு இல்லையே, எழுந்துருங்க. பாத்து எழுந்துருங்க. பாங்க, என்ன என்ன சத்தம்? ஐயோ ஐயோ, ஆச்சாரியாரே ஆச்சாரியாரே எழுந்துருங்க. கையை பிடிங்க, பாத்து மெதுவா. அவ்வளவுதான் ஆச்சாரியாரே, இன்னும் கொஞ்சம் தான். வாங்க, முடியலையா? இருங்க. பத்து குத்து குத்தி விடுங்க. பரவாயில்ல, பரவாயில்லையா? விடு துஷ்டனே, ராஜகுருவிய நீ தாக்கறையா? ஐயோ சிவ 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 சிவா. ஆச்சாரியரே, நான் உங்களை தாக்கல. உங்க இடுப்பு சரி பண்றதுக்காக நான் சின்னதா ஒரு கை வைத்தியம் பண்ணேன். வைத்தியமா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையுது. பண்டிதரே, இவர் எங்களுடைய குருஜி. இவரை குணப்படுத்துறதா இருந்தா நாங்க தான் அடிப்போம். இல்ல, நான் தான் அடிக்கணும். ஏன்னா அவருக்கு நான் தான் பிடிச்ச சிஷ்யன். நான் தான் வாயேன். கூப்பிடுறேன் போ. குருஜி, போடா. வைத்தியம் பண்ணதுக்கு நன்றி. என்னால இதுக்கு மேல பயணம் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். வீணா போன கிழமை. நான் அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். விடாத, போ போ போ. எங்க குருஜியை கீழே தள்ளி விட்டுட்டே இல்லடா. என்ன மன்னிச்சிருங்க குருவே, தப்பு நடந்துருச்சு. எப்படி பயந்தா பாத்தியா? அது சரி சரி கனிமணி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதோ சின்ன விபத்துங்கிறதால யாருக்கும் பெருசா அடிப்படல. பெருசா நடக்கலன்னு சந்தோஷப்படுங்க. இல்ல, இது ஒரு சின்ன தீப்பொறி மட்டும்தான். உனக்கு முன்னாடி ஒரு பெரிய அக்னி குண்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆச்சாரியாரே, கவலைப்படாம தைரியமா இருங்க. நீங்க ஓய்வெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செய்யறோம். இங்க பக்கத்துல ஒரு நதி கூட இருக்கு. நதியா? அது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் இங்க பக்கத்துல ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு தண்ணி குடுக்கறத நான் கவனிச்சேன். பக்கத்துல நதி இருக்குன்னா நாம ஓய்வெடுக்க ஒரு சத்திரமும் இருந்தாகணும். சரி வா போலாம். வாங்க வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வேணா நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க மறுபடியும் ஓய்வு எடுக்கவே முடியாது. நிரந்தரமா மேலோகத்துல தான் ஓய்வு எடுக்க போறீங்க. என் முகத்துல கறி பூசினத்துக்கு நான் பழி வாங்க வேண்டாம். அட, பாத்து நடக்க மாட்டேன். இளநீ தலையா, என்னை மொகரைய பாரு. குருவே. சரி சரி. இங்க ஒரு நதி இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லதா போச்சு ராமகிருஷ்ணா. நதி இருந்தா பக்கத்திலேயே ஓய்வு விடுதி இருந்தாகணும். ஆமா ஆச்சாரியாரே, என் கூட இருந்தீங்கன்னா இது மாதிரி உங்களை இன்னும் நிறைய அசர வைப்பேன். சரி, இன்னைக்கு ராத்திரி நாம இங்கேயே ஓய்வு எடுக்கலாம். நாளைக்கு காலையில சீக்கிரம் புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? சரிதான். ரொம்ப சரி. வா வா வா. எல்லா ராத்திரியும் இனிமையான ராத்திரியா இருக்காது ராமகிருஷ்ணா.
இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்னைக்கு நான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு என் வயிறு மட்டும் நிறையல, என் மனசும் முழுமையா நிறைஞ்சிருக்கு. அதை ஏன் சொல்றீங்க குருநாதா? நாங்க கூட மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம். இன்னும் 2 வாய் அதிகமா சாப்பிட்டு இருந்தா எங்க 2 பேரோட வயிறும் அப்படியே வெடிச்சு போயிருக்கோம். மொட்டை தலையா போதும், இந்த பக்கமா வாடா. இன்னும் கொஞ்சம் பலமா தான் அமுக்கேண்டா. என்னமோ சந்தனத்தை தடவற மாதிரி மெதுவா தடவிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருந்த? மன்னிச்சிடுங்க குருவே, நல்லா அமுக்கி விடுறேன். சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டணும். அடே இங்க வா. இதோ வரேன் குருவே. ஒரு இடத்தை மட்டும் விட்டுட்டு மத்த இடத்தெல்லாம் நல்லா அமுக்கி விடு, வலி பறந்துடணும். அப்படியே செய்றேன் குருவே. ஏய் உன்னை அடி அடிடா அவனை. டேய் என்னடா ஆச்சு? குருதேவா, இங்க ஒரு திருட சிக்கிட்டான். அவன் தப்பிச்சு போகாம நாங்க 2 பேரும் பிடிச்சு வச்சிருக்கோம். திருடனை பிடிச்சிட்டீங்களா? நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. யார் அவன்? அவன் மேல போத்திருக்கிற துணி எடுங்க, அவன் முகத்தை பார்க்கணும். பாத்துறலாமே. நான் தான் உங்கள் சிஷ்யன். உயிரோட இருக்கல்ல? இப்படி அர்த்த ராத்திரில உன் முகத்தை மூடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னோட மருந்துகளை தேடிக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நீ யாருனே தெரியாம உன்னை பயங்கரமா அடிச்சிட்டோம். வாய் மூடுறா. என் நெஞ்செல்லாம் எரியுது. இந்த அவஸ்தையை தாங்க முடியலையே. என்ன மணி, நாம கூட வயித்துல கொஞ்சம் கூட இடம் வைக்காம சாப்பிட்டுட்டோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட பிரச்சனைய என்னால தீர்த்து வைக்க முடியும். என்கிட்ட இத குணப்படுத்த ஒரு லேகியம் இருக்கு. நீங்க அனுமதி தந்தா நான் அதை கொண்டு வரேன். நிஜமாவா சொல்ற? அப்ப நாங்க கண்டிப்பா சாப்பிடுறோம். கொண்டு வரேன். எனக்கும் அந்த மருந்து வேணும். அவஸ்தை தாங்க முடியலையே. பயப்படாதீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த லேகியம் கலந்த பானத்தை குடிச்ச உடனே அவங்க 3 பேரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம்னா வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நல்லா குடிங்க. டேய் மணி, நிஜமாவே நீ என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டடா. அத நான் திரும்ப கொடுக்க வேண்டாமா? டேய், இது வெறும் வட்டி தான். அசல் இன்னும் பாக்கி இருக்கு. மரியாதைக்குரிய சுல்தான் சம்சுதீன் ஜஃபர் அவர்களுக்கு கிருஷ்ணதேவராயனின் வணக்கங்கள். சுல்தான் அவர்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணனும் குரு தாத்தாச்சாரியார் அவர்களும் எங்கள் ராஜ்யத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய நபர்கள். எங்கள் ராஜ்யத்தின் விலைமதிப்பில்லாத ரத்தினங்கள்.
நான் இருவரையும் உங்கள் தர்பாருக்கு ஒரு விசேஷமான காரியத்திற்காக அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய நட்புறவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களை பாதுகாப்பாக எங்கள் ராஜ்யத்திற்கு அனுப்பி வையுங்கள். அமாவாசை அன்று தாங்களே அவர்களை பல்லக்கில் அமர வைத்து அனுப்பி வையுங்கள். அன்புடன் கிருஷ்ணதேவராயன். யாகம் முடிய போது இப்ப நீங்க 2 பேரும் ஸ்வாகாதான். ஓடிட்டான் குருஜி, ஓடிட்டான். ஓடிட்டானா? யார் ஓடுனது? குருஜி, இந்த இடம் முழுக்க நாங்க நல்லா தேடிட்டோம். எங்களுக்கு சேவை பண்ண வந்தவனை காணோம். அவனுக்கு விடாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடாம வேற என்ன பண்ணுவான்? இவன் வேற. இங்க வா. இதோ வந்து விட்டேன் குருஜி. இப்போ நீங்க 2 பேரும் தான் என்னோட பல்லக்க தூக்கணும். அது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சுல்தானோட நாட்டுல கொண்டு போய் சேர்த்தாகணும். கொஞ்சம் நில்லுங்க ஹுசூர். நீங்க யாரும் உள்ள போக முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையே உள்ள விடாம தடுக்கிறான். இல்ல ஆச்சாரியாரே, உங்களை ஏதோ அன்னக்காவடின்னு நினைச்சிருப்பாரு. நாம யாருன்னு தெரிவிச்சோம்னா மன்னிப்பு கேட்டு நம்மள உள்ள அனுப்பி வைப்பாரு. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆனா இப்படி வந்திருக்கிற விருந்தாளியை உள்ள விடாம தடுக்கலாமா? நான் இவனை சபிக்க போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இருங்க, நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க காவலரே, நாங்க விஜயநகரத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க சுல்தான் தான் எங்களை அவர் தர்பாருக்கு வர சொல்லிருக்காரு. ஹுசூர், எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா எங்க நாட்டுடைய அரச ஜோதிடர் பாபா ஃபக்ருதீன் நீங்க தர்பாருக்குள்ள போறதுக்கான நல்ல முகூர்த்தத்தை கணிச்சு சொல்லலன்னா நான் உங்களை தர்பாருக்குள்ள போக அனுமதிக்க முடியாது ஹுசூர். உங்களை காக்க வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பாபா ஃபக்ருதீனா? தெரியலையே. எங்க நீங்க உங்க பாபா ஃபக்ருதீனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அவர் ஜோதிட சாஸ்திரத்துல நிபுணர். நட்சத்திரங்களை துல்லியமா கணிப்பாரு. முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவருக்கு இந்த உலகத்துல தெரியாத விஷயங்களே இல்ல. எங்க சுல்தான் கூட அவருடைய அனுமதி இல்லாம கழிவறைக்கு கூட போக மாட்டாருன்னா பாருங்களேன். அப்படியா? சரிங்க, சரி, ரொம்ப நல்லது. கேட்டீங்களா ஆச்சாரியரே? இவங்க ராஜ்யத்திலயும் உங்கள மாதிரியே ராஜபாபா ஃபக்ருதீன் இருக்காரு. உங்களுக்கு அவருக்கு வித்தியாசமே தெரியல. நான் ராஜ புரோகிதன். இந்த மாதிரி பாபா கிடையாது. என்னை விட சக்தி வாய்ந்தவன் வேற யாரும் இல்ல. நான் மிகப்பெரிய சக்திசாலி. எனக்கு நிகர் நான் தான். அதனாலதான் உங்களை வாசலே நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னால தாங்கிக்க முடியல பாபா. சுத்தமா முடியல. இதுக்கு மேல என்னால முடியாது. யாருக்காவது தண்டனையை கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான். இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. அல்லாஹ், அது ரொம்ப தவறு. இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். ஹுசூர், விஜயநகரத்துல இருந்து வந்த விருந்தாளிங்க வெளியே காத்திருக்காங்க. ரொம்ப நேரமா இங்க வந்த விருந்தாளிங்க வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க பாபா. உங்களை எப்ப உள்ள வர சொல்றது? நல்ல நேரம் வர வரைக்கும் அவங்க காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நான் இப்பவே கணிச்சு பார்க்கறேன். போய் அந்த விருந்தாளிங்களை உள்ள வர சொல்ல. வருக வருக, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொறுத்துக்க முடியாத அளவுக்கு நீங்க வெளியே காத்துக்கிட்டு இருந்தீங்க. வணக்கம் சுல்தான் மகாராஜா. வணக்கம். நீங்க எங்களோட தர்பாருக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு மறக்க முடியாத தருணம். அப்ப நீங்க தான் பானையில ரொம்ப புத்திசாலித்தனமா மூளையை அனுப்பி வச்ச பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவர்தான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன். அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவர்னா அப்ப இவர் யாரு? நான் தான். இவரு எங்களோட குருஜி. எங்களோட சேர்ந்து ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப பெருமையா சொல்லிட்டேன் குருஜி. வெட்டியா இருப்பார் போல இருக்கு.
இவன் ஒரு பெரிய முட்டாள். என்ன பேசுறோன்னே தெரியாது. சொல்ல போனா எங்க ராஜ்யத்துக்கு எல்லாமே நான் தான். என் பேரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். இப்பதான் ஞாபகம் வருது ஹுசூர், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அழைப்பிதழில் பண்டிதர் தாத்தாச்சாரியாருடைய பேரை எழுதுனது நான் தான். ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட கொண்டு வந்த அந்த அறிவு நிறைஞ்ச பானையை கொடுத்து விட்டது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் ஹுசூர். உண்மைதான். ஆமா சுல்தான் அவர்களே, இவர் சொல்றது உண்மைதான். இருந்தாலும் உண்மை என்னன்னா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே நேரடியா எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம நட்புறவை மேம்படுத்துறதுக்காக கலந்து ஆலோசிக்க சொன்னாரு. நீங்க சொன்னது சரிதான். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு இங்க என்ன தேவைப்பட்டாலும் உடனே நிறைவேற்றப்படும். ரொம்ப நன்றி சுல்தான். இந்த அரசாங்க கடிதத்தை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே அவர் கைப்பட எழுதியிருக்காரு உங்களுக்காக. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.